Hi guys, so good morning to everyone. So today நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, of course ஒரு பேசிக் எக்ஸல் கிளாஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் பி வெல்கம் த Lantern of Unix Academy. I hope everyone should be utilize this channel and videos too and support. I need each and every members who see our video and see our efforts too. ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து அதுவும் வந்து தனியாக வந்து எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு பார்க்காம, ஏன்னா எனக்கு இப்போது டெஸ்க்டாப் மோடில் ஏற்றுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை நான் வந்து விபிஎஸ்சில் இன்ஸ்டால் பண்ணி அதில் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை நம்ம முடிச்சுட்டு இதில் இன்னும் அட்வான்ஸ் லெவல் இன்டர்மீடியட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் எம்எஸ் எக்ஸலில் நம்ம ப்ராக்டிக்கல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே விபிஎஸ் அப்படி சொல்லிட்டு மார்க்காக இருக்குது இல்லையா, அதை டபுள் டேப் பண்ணுங்க உங்கள் லேப்பில். ஸோ இது ஓப்பன் ஆகும். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நியூ பிளாங்க் ஷீட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போது இது வந்து நம்மளோட எக்ஸல் ஷீட், ஓப்பன் ஷீட்டு. இது எனக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். இங்கே மார்க் ஆகிருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா காலம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சைடில் இருக்க இந்த 1 2 3 4 5 6 இது எல்லாமே வந்து ஷுட் பி கால் ஃபார் ரோஸ். ஓகே, நம்பரில் இருக்க லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து ரோஸ். இந்த நம்பர்லேருந்து ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே வந்து ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஆல்ஃபபெட்டில் இருக்குது இல்லையா, இது வந்து காலம்ஸ். இந்த ஆல்ஃபபெட்டில் நான் ட்ராக் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே காலம், அது இல்லாமல் இது ஃபுல்லாகவே ரோ. ஓகேவா? ஸோ இதுவும் சேர்ந்தால் தான் நமக்கு இங்கே மென்ஷன் ஆகும், A1 அப்படின்னு மென்ஷன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணுறேன், உங்களுக்கு இது இங்கே காட்டும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு நான் எப்படி வந்து பேசிக்ஸ் சொல்லித்தரேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மீன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், லைக் சேவ் பண்ணுறது, ஃபார்மட்டிங், பேஸ்டிங், காப்பி பேஸ்ட், கட், அப்புறம் உங்களோட டெக்ஸ்டிங், பிளட் பண்ணுறது, ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி. இது வந்து எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்முலா பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலா பார் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். இல்லைனா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இது வந்து உங்களோட டெக்ஸ்டிங் ஃபார்மெட்டு. நெக்ஸ்ட் வந்து இதில் மேட்ச் பண்ணுறது, ரேப் பண்ணுறது உங்கள் டெக்ஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து உங்களோட கேல்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ லைக் கரன்சி கேல்குலேஷன், அமௌண்ட் கேல்குலேஷன், பர்சன்டேஜ் கேல்குலேஷன், அந்த மாதிரி இருக்க விஷயத்துக்கு இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு இது மட்டும் உங்களுக்கு ஓகே. ஸோ நம்ம இப்போ பேசிக் டேட்டா என்ட்ரு பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் நம்ம வந்திருக்கோம் இல்லையா. இப்போ இதை நான் காப்பி கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வந்து இங்கே டேட்டா வச்சுருக்கேன், அதனால நான் இதை பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இல்லைனா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் டேட்டா நம்ம சென்ட் பண்ண போகிறோம். நேம். ஓகே, நெக்ஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் காலம் போகும். இங்கே என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே போகும். இல்லைங்களாம் இங்கே இந்த மவுஸ் இருக்குல்ல, மேலே போகிறது கீழே போகிறது, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே எக்ஸலில் இருக்க அந்த ஏரோ மார்க் வந்து மூவ் ஆகும். இப்போ நான் சைட் கொடுக்குறேன், இதை நெக்ஸ்ட் காலம் மூவ் ஆகிருக்கு. இப்போ நான் மேலே கொடுக்குறேன், இங்கே நெக்ஸ்ட் காலம் மூவ் ஆகிருக்கு. இங்கே போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஏஜ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுறேன். ஏஜ் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் காலமுக்கு மூவ் பண்ணுறேன். நான் மூவ் பண்ணிவிட்டு இங்கே சிம்பிளாக ஒரு 3 நம்பர்ஸ், 3 நேம்ஸ் அண்ட் ஏஜஸ் மட்டும் நான் இப்போதைக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி நான் ஆல்ஃபபெட்டிக்கில் போடணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, மாயா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேம் வந்து ராகுல். ராம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பூஜா. நெக்ஸ்ட் ஒரு 10 டேட்டா போட்டுக்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும் நல்லா. ஓகேவா? பூஜா. அப்புறம் வந்து ரவி, ஷீலா,
சாரி கேப்சல்லே விழுது ஷீலா. தென் லாஸ்ட்டாக வந்து கோபிகாவோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கோபிகா. அப்புறம் வந்து இன்னொரு 2 கேர்ள்ஸ் நேம் போடலாம். ஓகே, ரித்திகா. ஓகே, அடுத்தது வந்து ரிதம். சி, நம்ம வந்து டேட்டா இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏஜ் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போது 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த பேசிக் டேட்டா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, இது எப்படி ஹவு டு we bold this kind of text and how we have to change the texting font. இந்த மாதிரி பேசிக்ஸ் இப்போதைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காலம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதுவும் இது கூடவே இந்த 2 காலம் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே போல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போல்ட் ஆகிடும். உங்களுக்கு போல்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த காலமில் இருக்க டெக்ஸ்டிங் நம்ம மாற்ற போகிறோம். இது போய்க்கோங்க. இங்கே இந்த டைம் ரோமன் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெக்ஸ்டிங் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் டெக்ஸ்டிங்காக இருக்கா இல்லையா, இதை இங்கே கொஞ்சம் சைட் டெக்ஸ்டிங் மாற்றணும் அப்படின்னா ஸ்டைலிஷாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு சைஸ் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வேரியன்ஸ் வரும், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட் கலராக மாற்றணும்னா இதை மாற்றிக்கலாம். இல்லை அந்த ஆல்ஃபபெட்டுக்குள்ளே கலர் பண்ணணும் அப்படின்னா இங்கே மாற்றிக்கலாம். லைக் திஸ். நான் இப்போது இதில் வந்து ஒரு எல்லோ டிக் கொடுக்குறேன். சி, கலர் ஆகிடுச்சு, ஹைலைட் பண்ணி காட்டுது. இந்த மாதிரி பேசிக்ஸ் வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் வந்து இப்போது இந்த இதுக்கும் நம்ம டெக்ஸ்டிங் மாற்ற போகிறோம்ல, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இதில் போயிட்டு நம்ம இதே டெக்ஸ்டிங் கொடுக்குறோம். சரி, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கலர் பண்ண போகிறோம். செலக்ட் தி கார், கோ டு பெயிண்ட். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதே கலராக மாறும். இஃப் யூ நீட் டு எனி அதர் கலர் லைக் க்ரீன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாலும் க்ரீனாக மாறிடும். இல்லைனா நீங்கள் லைட் கலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா லைக் ஸ்கை ப்ளூ. சி, நவ் இட்ஸ் பெட்டர்னா. இப்போ நீங்கள் வந்து இது ஃபுல்லாக நீங்கள் பிளாக் அவுட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்டர் போடுற மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே இதில் வந்து உங்களுக்கு திக்னஸ் வந்து எவ்வளோ வேணும் அவுட்லைன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பார்டர் லைன் வந்து உங்களுக்கு அவுட்லைன் பண்ணி காட்டும் பாருங்கள். இதிலே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எது வேணால் வேணும், ஆல் பார்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் பார்டர் வந்துடும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் போய் ஆல் பார்டர் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டேபிள் க்ரியேட் ஆகும். see the difference between before and after now. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே வந்து மார்க் அப்படி சொல்லிட்டு சீல வந்து நம்ம டெக்ஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து இது இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஏஜ் அப்படி க்ரியேட் பண்ணி முடிச்சிருக்கோம். 2 காலம் டெலிவரிலாம் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து 3rd காலம் எப்படி, இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு மோர் ஸ்பேஸ் இஃப் யூ வாண்ட் நீடட் அப்படின்னா இங்கே இந்த ப்ளஸ் குறியை இங்கே நிறுத்திக்கோங்க.
டபுள் டேப் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து பிரெத் வந்து அதிகமாகும். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் நம்பர் காலத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலம்லேயும் நான் அதே மாதிரி பண்ணுறேன். பாயிண்ட் கரெக்டாக விழுந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்பேஸ் கரெக்டாக வரும். இப்போது இது வந்து சென்டர் அட்டாக் பாயிண்டில் இருக்குது. நான் இன்னும் சென்டர் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து நான் பாயிண்ட் கரெக்டாக நிறுத்தி இதை இன்னும் கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணுறேன். சி ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சிக்கு போகிறோம். சிக்கு போயிட்டு டோட்டல் அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்ணுறேன். டோட்டல் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஃபர்ஸ்ட் காலத்தில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சி, இது வந்து ஒரு பேசிக்ஸ் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. ஈக்குவேஷன் போட்டுட்டு நீங்கள் B2 அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. B2 செலக்ட் ஆகிடுச்சா? ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட கீபேடில் போனீங்கன்னா மட்டும் போதும். ஸோ இங்கே ஷிஃப்ட் அழுத்தி உங்களோட ஷிஃப்ட் அழுத்தி சி இங்கே கீபேடில் பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்குது. இந்த ஷிஃப்ட்டு இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை ப்ளஸ் பண்ணணும். அந்த ப்ளஸ்க்கு கீழே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குல்ல, பேக் ஸ்பேஸ்க்கு பக்கத்தில் அது பண்ணணும். ஓகே, பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஈக்குவல் டு B2 ப்ளஸ் இப்போ வந்து ஒரு ரேஞ்ச் நீங்கள் செட் பண்ணுறீங்க. நம்பர் ரேஞ்ச் 10 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. இது வந்து ஃபார்மாலிட்டி. இப்போது நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா, இப்போது நீங்கள் என்டர் கொடுங்க. உங்களுக்கு 30 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது வந்து ஜஸ்ட் டோட்டல் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு. ஸோ இப்போ இதுவே இது பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஆட்டோஃபில் கொடுத்துக்கோங்க. சி, ஆர்டர் படி வந்துடுச்சா? ஓகே, ஜஸ்ட்டு இது வந்து ஒரு சாம்பிள் டேட்டா தான். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இதை அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து நீங்கள் ட்ராக் பண்ணால் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரணும், எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பேசிக்ஸாக இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இதையுமே நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும். டெக்ஸ்டிங் ஃபார்மெட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபுல் டெக்ஸ்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதை விட நீங்கள் இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. டோட்டலாக அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர் வந்து ஸ்கை ப்ளூவில் இருக்கா, இங்கே எல்லோ கொடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் எல்லோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோவாக மாறிடும். இது போக மீதி இருக்க காலம்ஸை நீங்கள் ப்ளூவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். ஓகே, இங்கே நீங்கள் ஸ்கை ப்ளூ கொடுத்துக்கோங்க. சி, ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் போல்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ போல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் சைட் டெக்ஸ்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த காலம்க்கு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. Drag it, so then go inside all borders, select the all borders. See, now it's see like the space எல்லாமே சேமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே சைடில் பாருங்கள், ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா சேவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேவ் அப்படின்னா சிஸ்டமில் சேவ் ஆகும். சேவஸ் அப்படின்னா இது ஆக்சுவலி ஒரு ஃபைலாக சேவ் ஆகும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஒரு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒர்க் ஷீட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி நான் சேவ் பண்ணலாமா?
ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஒர்க் புக். ஸோ இந்த மாதிரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இது வந்து பக்கத்தில் நம்ம ப்ராக்டிஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் சேவ் பண்ணுறேன். சேவ். இப்போ ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. இப்போது இது எக்ஸலோட பேசிக்ஸ்லாம் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, எக்ஸல் ஷீட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் எப்படி ஒரு பேசிக் டேட்டாவை என்ட்ரு பண்ணணும், அதை எப்படி வந்து போல்ட் பண்ணணும், எப்படி டெக்ஸ்டிங் சேஞ்ச் பண்ணணும், கலர் ஃபில் பண்ணணும், பாக்ஸ் கொண்டு வரணும், எப்படி ட்ராக் பண்ணணும், நம்பர்ஸ் பண்ணிட்டு எப்படி கரெக்டாக ஒரே செஷனில் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் இது வந்து எப்படி நம்ம ஃபைலாக சேவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது என்னென்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கன்ஃபார்ம் டெஃபினெட்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண டோன்ட் ஃபர்கெட் தட். உங்களோட ஏதாவது ஸ்டடீஸ் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் த கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள் பிகினர் செஷன். ஸோ ஐ ஹோப் எவ்ரிவன் ஷுட் பி லைக் திஸ் வீடியோ. So we should be see in the next video. So tata, see you. And next video la nama formulas படிப்போம். அதாவது basics formula for the beginner session, then tables பார்க்கலாம். Okay, so okay, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and like and suggest பண்ண மறக்காதீங்க. Okay, love you guys.